ஹாய் guys, வெல்கம் டு புவன் ரம்யா vlogs. ஸோ ரம்யா என்ன ஸ்பெஷல் வீடியோ இது? காலையில் 4 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 months ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஊருக்கு போய். தீபாவளிக்கு வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் கிளம்புறோம். ஸோ வந்து நாங்கள் இப்போ சென்னை டு ஈரோடு இந்த ட்ராவல் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு அந்த முத்துமலை முருகன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த பெரிய முருகன் ஸ்டாச்சு சேலம் போகிற வழியில். நாங்கள் ஈரோடு போகிறதுனால அந்த வேலை சேலமில் இருக்கிறதுனால ஸோ அங்கேயும் போயிட்டு அப்படியே ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாக போகிறோம். நாங்கள் அப்படியே டிக்டாப்பாக கிளம்பலாம் அப்படின்ட்டு காலையிலேயே குளிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இதுதான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன ரம்யா பண்ணோம்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், இந்த இயரில் இருந்துட்டு நாங்கள் நிறைய வீடியோ போகிறதுக்காக ரெசல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 3 மணி கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ 4:30 ஆகி போச்சு. எந்திரிச்சதே 3:30 கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, பாப்பாவுக்கு தோசை ஊற்றிட்டு அப்புறம் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிப்போச்சு. காரில் தாங்க கிளம்புறோம். ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே நான் காரில் ஏற்றிட்டேன். இந்த பேக் மட்டும் பாப்பாவோட பேகு. இதில் பாப்பாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பக்கம் நாங்கள் நிறுத்துவோம். இருந்தாலும் இன்பிட்வீனில் வந்து பசி எடுத்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே கொடுத்துக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. மேடம்னு தேடாதீங்க, அவள் தூங்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், பெட் ரயில் போட்டு படுக்க வச்சுருக்கோம். நிறைய பேர் லாஸ்ட் வீட்டில் கேட்டிங்க. இந்த மதர் பேக்கோட லிங்க்கும் ஸோ இந்த பெட் ரயிலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்களுக்கு. ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்கு இது ரெண்டுமே மஸ்ட்டு யூஸ். அதே மாதிரி இந்த நெட்டுமே கொடுக்குறேன். இது வந்து பால் வேறு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் நின்று போச்சு வீட்டில். ஸோ வச்சுட்டு போனால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து இப்போ காலையில் பால் ஆற்றி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள். நல்லா மழை பெய்யுதுங்க இங்கே பாருங்க நம்ம கார். சரி ஓகே, போகிறப்ப சாமி கும்பிட்டு கிளம்பலாம். தட்டை ஏன்டா சாமி கிட்ட வைக்காம அங்கே வச்சிருக்கேன்னு யோசிக்காதீங்க. இங்கே குட்டி வான் இருக்குது இல்லை, டெய்லியும் எடுத்து அவள் பட்டையை போட்டுக்கிறான். எடுத்து எங்களுக்கு எல்லாம் பொட்டு வச்சு விட்டுட்டே இருக்கிறான். அடம் முடிக்கிறான். எங்களுக்கு பொட்டு வச்சுட்டே ஆகணுமாம்மா. 10 டைம் எடுத்து மூஞ்சுக்குள்ள இப்படின்னு வச்சுக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் எடுத்து தட்டை ஒளி வச்சிடறோம். அதுவும் அங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். உடனே கிச்சனில் வச்சிருவோம் நாங்கள். ஒரு பட்டை போட்டதே தெரியலையே, ஈரமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காஞ்சது நல்லா இருக்கும். போகலாம். ஸோ வெளியில் வந்து மழை சிறப்பாக வந்துட்டு இருக்குதுங்க. சென்னை டு ஈரோடு வந்து கிட்டத்தட்ட 7 hours. இப்போ நான் 4:30 கிளம்புறேன். நான் வீட்டுக்கு போக கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock ஆயிடும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ கியூஸ்கின் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. கியூஸ்கின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மொபைல் ஆப் தாங்க. ஸோ இது வந்து பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ நம்ம ஃபில் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னு, ஸோ என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாமே ஸ்கேன் பண்ணி நமக்கு டீட்டெயிலாக வந்துடும். என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான சொல்யூஷனே நமக்கு சொல்லிடுவாங்க. இது வந்து சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தாங்க. ஸோ டாக்டருமே பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷன் நமக்கு ப்ராடக்ட்டும் சஜஷன் பண்ணிடுவாங்க. கன்சல்டிங் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தாங்க. ஸோ இது ப்ராடக்ட் வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ல அவைலபிளா இருக்குங்க. ஒன்று வந்து 2200 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 5 ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1700 ஒரு ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்டா இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2200 ப்ராடக்ட்ஸ்ல வந்து நமக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிருங்க. இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து ஒரு சீக்கிரமாவே எனக்கு கிடைச்சிருச்சுங்க. ஸோ நீங்களும் வாங்க நினைச்சீங்கன்னா ரம்யா 100 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 100 rupees லெஸ் ஆகுங்க. ஸோ ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ வேணும் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தங்க பொண்ணு முடிச்சுக்கிட்டா. கோவிலி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தங்க பொண்ணு ஊருக்கு போறோம். எங்கேயோ தூங்கிட்டு இருந்தாலும் தூக்கி கூட்டு போறீங்களேன்னு பார்த்துட்டு இருக்கா. பறக்க தூங்குங்க. அதிகாலை 5 மணி. மேப் போட்டுட்டு இருக்கீங்களா? மேப் இல்ல, முருகர் பாட்டு போடுறேன். போறப்போ கொஞ்சம் வைபோட கொஞ்சம் நேரத்துக்கு போகணும். ஆமா, அது வேணா கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நாங்க சாமி படம் தான் போடுவோம். அப்புறமா தான் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல சாங்ஸா போடுவோம். திருப்பரங்குன்ற கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. இங்கே பாருங்க, மழை பயங்கரமாக பெய்யுது. மணி 6 ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்பி 1 hour ஆகுது. சரியான மழையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 1/2 hour பயங்கர மழை அடிச்சு நோக்குது. மழை சூப்பராக இருக்குது. வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குது. கரெக்டு. ஒரு பொறுமையாக தான் போயிட்டு 70 தான் போயிட்டு இருக்கேன் ஹைவேஸ்லேயே. அப்படியே ஜாலியாக அப்படியே மைல்டாக வருது மழை, ரொம்ப இல்லை, மைல்டாக. 1 hour later. எங்கே? ஹோட்டல் வாசலிலே
ஸோ ஹைவேஸில் ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்திட்டாங்க சாப்பிட. காலையில் இப்போ 8 மணி ஆச்சு. ஆமா, எத்தனை 5 மணிக்கு கிளம்புனா 8 மணிக்கு வந்துட்டோம். 8 மணிக்கு வந்து 3 மணி நேரம். என்ன ஊருன்னு தெரியும் தெரில எனக்கும். கொடி காட்டு நிறுத்துவாங்க, உள்ளே பூந்துருவோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? கோவிலுக்கு இட்லி. ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டேங்கிறோம், அடம் பிடிக்கிறோம். தோசை வந்து காஞ்சி போச்சு, அதனால அது தோசை இட்லி ஊட்டிக்கலாம், இட்லி ஊட்டிட்டு இருக்கேன். இது கஷ்டப்பட்டு 3 மணிக்கு இந்த தோசை விட்றேன். ஆமா, காஞ்சி போச்சு. சரி, பனானா மிக்ஸ் நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும்னு பார்த்தேன். அது என்ன ஆறி போய் காஞ்சி போச்சு. கோவிலி, ஏய் உனக்கு வாங்கின பூரி தான் வேணுமாம்மா? கோவிலி பூரி வேணுமா தாங்க? இது பாருங்க, புகை வருது. சூடா இருக்குமா? ஏன் தங்க கத்திட்டு இருக்க? சாப்பிடலையா? கொஞ்சம் சாப்பிடலாம்ல. சரி, எனக்கு வந்து நான் ப்ளைன் ரோஸ்ட் வாங்கிக்கிட்டேன், ரம்யாவுக்கு வந்து பூரி, கோவிலுக்கு வந்து இட்லி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பர்ச்சேசிங். கோவிலி இங்கே பாருங்க. ஏய், அப்பா கங்க தெரியா? குட் கேர்ள், குட் கேர்ள். ஏய் தங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, அதுக்காக நாங்கள் பார்சல் வாங்கிட்டோம். சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நாங்கள் சாப்பிடல. அங்கே பொண்ணு என்ன பண்ணுறீங்க? இப்படி பண்ண எப்படி? சரிண்டா, என் அப்பாவுக்கு தான் வாங்கி கொடுத்தா, மறுபடியும் நீ வாங்கிட்டா? நாங்கள் பாரு, நாங்கள் தரோம். நாங்களாம் யாரு கொடுத்தோங்க? அப்பா கார் ஓட்டுறப்ப நீ தான் ஊட்டி விடணும், சரியா? A few moments later. என்ன பக்தி பழம்லாம் பழம் இருக்கு. முத்துமலைக்கு வந்தாச்சு. முத்துமலைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். பாப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டே வரோம். ஆமா, கரெக்ட். போயிட்டு பாப்போம். நானுமே ரொம்ப மாசங்க அப்புறம் வரோம். ஆமா, நம்ம கல்யாண புதுசுல வந்தோம், அதுக்கப்புறம் இப்பதான் வரோம். பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்துட்டு போவாங்க. முத்துமலை முருகர் நல்ல பெரிய முருகர். போயிட்டு காட்டுறோம் பாருங்க, பாத்துருப்பீங்க. இது நல்லா இருக்கும். முத்துமலை முருகன் இங்கதான் நம்ம தரிசனம் கிடைச்சிருச்சு. சாமி கும்பிடுங்க. அச்சோ, சாமி கும்பிடுதுடி தங்கம். பக்கத்துல வர வர அப்படியே பயங்கர பெருசா இருக்குதுங்க. சரி, இங்க கார் பார்க்கிங்ல போட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ அவ்வளோதான் வந்தாச்சுங்க. ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்கு. எனக்கு பட்டை போடணும். நான் மட்டும் இல்லை, நம்ம குட்டி மேடம் தான். இது பழிச்சு காமிச்சிட்டு இருக்குது. கோவிலி பட்டை போட்டுக்கலாம் நம்ம 2 பேரும். கடை வீதி நிறைய இருக்குதுங்க. உருண்டை கோவில், இங்கே ஒரு பொறி உருண்டை, இங்கே பொறி உருண்டை. ஏய், இங்கே பாரு, கடை எங்கே பார்த்தாலும் கடை தான். அவ்வளோ கடை இருக்கு, எக்கச்சக்க கடை இருக்கு. வந்தாச்சு. கூட்டத்தை பாருங்க, பயங்கர கூட்டமா இருக்கு லைனு. முத்துமலை முருகர் எவ்வளவு பெரிய சாமி பாரு. ஸோ இங்கே சாமிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குதுங்க. ஸோ இங்கே மலை மேலேயெல்லாம் நடந்து போவாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் போக மாட்டாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு சிலர்லாம் போவாங்க. நான் இன்னும் போனதில்லை. கூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்குதுங்க. இங்கே சாமி பார்க்க ஒரு 2 hours அது ஆயிரம் போல். அதனால் நாங்கள் வெளியில் நின்று கும்பிட்டோம் நல்லாவே. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இப்போ அடுத்த போய் பாப்பா டாய்ஸ் 2 hours நிற்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை பாப்பா வச்சுட்டு. அதனால கிளம்பிட்டோம். நின்னதே கிடையாது, 5 நிமிஷத்துல பார்த்துருவோம். நியூ இயர்னால எனக்கு இப்போ சரியான கூட்டம். இங்க எல்லாம் வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க பாரு. இங்க இந்த லிஃப்ட்ல எல்லாம் மேல கூட்டு போவாங்க. ஏதாவது அதான் இங்க ஏதோ அந்த பணம் கட்டினோம்னா அபிஷேகம் பண்ணி ஏதோ எல்லாம் இதெல்லாம் பண்ணி நமக்கு இந்த லிஃப்ட்ல கூட்டு போய் இங்க வேலுக்கிட்ட கூட்டு போவாங்க. வேலுக்கிட்ட பாருங்களேன், வேலுக்கிட்ட கூட்டு போய் அபிஷேக தண்ணி வந்துட்டு அங்கே வேலு கூட்டு போய் அங்கே ஊற்றிடுவாங்க. நம்மள சார்பா நம்மளும் மேலே போவோம், நம்மளை கூட்டு போவாங்க. ஸோ வந்து வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்குங்க. வேலெல்லாம் காருக்கு இருக்கிற மாதிரி ஆள் காரில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு வேணாம். ரம்யா அடுத்து வந்து விளையல் ஷாப்பிங்க. பாப்பாவுக்கு 2 பொம்மைலாம் வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு சரியா இந்த பாப்பாவுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு அடுத்த ஸ்நாக்ஸும் வாங்கிட்டாங்க. விடாம்பழம். ஸோ அதான் விடாம்பழம் ஸ்வீட் கார்ன். கோவிலுக்கு வேணுமாமா. சாமி பார்த்தது 10 நிமிஷம் தான், ஷாப்பிங் பண்ணாதான் 1/2 மணி நேரம். பார்த்தாச்சுங்க, கிளம்பியாச்சு. ஸோ
ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு கோயிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்களேன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு மலை இருக்குது, ஆனால் வந்து அவ்வளோ மழை பெய்யுது போல். கருகுன்னு இருக்கு, மழையே தெரில. சிறப்பான மலை, மழை நல்லா பிடிச்சிருச்சுங்க. Many hours later. ஸோ நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. கோவிலே என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? ஆயா என்ன பண்ணுறாங்க? ஸோ இந்த பக்கம் குக்கிங் போயிட்டு இருக்குது. ரம்யா பாப்பாவுக்கு சேர, அம்மா வந்து நம்ம எல்லாத்தையும் செய்கிறாங்க. கோழி பாப்பு, தாத்தா எங்க? தாத்தா, சித்தப்பா எங்க? சித்தப்பா எங்க? சித்தப்பா எங்க? சித்தப்பா கொடுக்கல, கையில கூட, கையில போய் கொடுக்குதாங்க. என்ன குழம்பு? சேனக்குழம்பு, கறி குழம்போட சரி, கறி குழம்பு வச்சு தர முடியா பையனுக்கு? இந்த மாதிரி நான் ஏமாத்திட்டு இருக்கிறேன். ஆமா, நீ சனிக்கிழமை கறி குழம்பு வைக்க முடியாது. சேனக்கிழங்கு குழம்பு, பீட்ரூட் பொரியல் செய்ய போறேன். பாப்பாக்கு இட்லி வச்சு, பாப்பாக்கு தேங்காய் பால் எடுத்து பாப்பாக்கு இட்லி கொடுக்கணும். ரம்யா நீ என்ன பண்ற? நான் பாப்பா தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஊர்ல இருந்து அந்த டயர்ட் இன்னும் போகலையா? ஆயா என்ன சொல்றாங்க? டாடா, அப்பா ஊருக்கு போறேன். டாடா, அப்பா ஊருக்கு போறேன். டாடாவா? ஏய் என்ன கையில என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆயாவோட வளையல் எடுத்து கையில போட்டுக்கிட்டு, ஏய் நீயே போட்டுக்கோ, நீயே போட்டுக்கோ. போட்டுக்கிட்டா. பழைய போட்டோஸா? பழைய போட்டோஸா? போன டைம் உங்க வீட்டுல பழைய போட்டோ திருப்பி கிடந்தோம், இப்ப இங்க பழைய போட்டோ. கோவிலியா அப்பா எங்க? இது ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் இதோட கொஞ்சம் பெருசா இருப்பாங்க. எனக்கு டீச்சரா இதெல்லாம் என்னோட போட்டோங்க. கோவிலி இங்க ஒரு அப்பா எங்க? ரொம்ப பிடிச்சது எனக்கு இதுதாங்க, ரொம்ப பிடிச்சது. எது? எனக்கு இந்த போட்டோ ரொம்ப பிடிச்சது. இதுல சொக்கால காட்டி பிடிக்குதா? எனக்கு இது நல்லா அழகா இருக்கிறேன். சித்தப்பா, சித்தப்பா பாருங்க கெட்டப்பு. சித்தியா? இது யாரு? தினேஷ் சித்தி. தினேஷ் சித்தி எங்க? அடிச்சு பண்ணுவா அம்மா, ஒழுங்கா இருக்குமா அம்மா? அம்மா ஒழுங்கா இருமா. இதெல்லாம் தம்பி போட்டோ, இது என்னோட போட்டோ. கோவிலி யாருக்கு ஃபோன் பண்ற? நல்லதா இருக்கு. கோவிலி ஹலோ. ஹலோ, யாருக்கு பேசுறீங்க? ஆயா கல்யாணம் பண்ணாம என் பேட்டி பாக்குற அளவுக்கு நான் வச்சிருக்கேன். இது யாரு கண்ணியா? யாரு? யாரு? ஆயா பாரு. ஆயாங்க எங்க அம்மா மாதிரி தான். எங்க அம்மா மாதிரியே தான் இருப்பேன். 2 days later. எங்க கிளம்பியாச்சு? டாடாமா. டாடா டாடா சொல்லுங்க கோவிலி. ஏய் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னைக்கு வந்து அங்கே திருவாதிரை சாமி கும்பிடுவோம் நாங்கள் வருஷம். ஸோ அதனால வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. ஸோ நைட் ஒரு 8 o'clock மேலே திருவாதிரை நட்சத்திரம் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிடுவோம். நம்ம வீட்டில் கும்பிட மாட்டோம், நம்ம வீட்டில் கும்பிட்டு பழக்கம் இல்லை. அதுதான் சரி, அதான் அங்கே போகிறோம் அப்படின்ட்டு. மேடம் பக்தி பழமா ரெடி ஆகிட்டாங்க. பூஜைக்கு ரெடி ஆகிட்டாங்க, சாமி கும்பிட்றோம். அப்பா பூஜை போட்டுட்டு இருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து கிண்டி சாமி கும்பிடுவோம். சுமங்கலிக்காக கும்பிடுறது. சுமங்கலி பூஜை கிட்டத்தட்ட. நம்ம ஊர் சைடு மார்கழி மாதம் வர திருவாதிரை நட்சத்திரத்தில் கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியில நிலாவை பார்த்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்து நம்ம சாமி கும்பிடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலிங்க வந்து காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து நைட்டில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்துட்டு விரதத்தை கழிச்சு சாமி கும்பிடுவோம். விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த வந்து மஞ்சள் கயிறு வந்து எல்லா சுமங்கலிகளும் கொடுத்து அவங்களும் கட்டிப்பாங்க. இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. எப்படி சாமி கும்பிடணும்? சாமி கும்பிடு. எங்க சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. சாப்பாடு விஷயம் தான். நீங்க விரதம் அன்னைக்கு? நீங்க மட்டும் தான் விரதம், காலையில சாப்பிடல. ஃபர்ஸ்ட் வருஷம் நான் இருந்தேன். போன வருஷம் பாப்பா கை குழந்தையா இருக்கும்போது இருக்க முடியல. கல்யாணம் முதல் வருஷம் நான் இருந்தேங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் இருக்க முடியல. சாமி கும்பிடுவோம்ப்பா, அங்க சாமி கும்பிடுறோம்ப்பா. கோழி சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்கப்பா. சாமி இன்னைக்கு பௌர்ணமிங்க. சமர் பார்த்தீங்கன்னா அத்தை மாமா அத்தை பையன் எல்லாரும் வந்துட்டாங்க.
வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு எல்லாமே போட்டு பிசைஞ்சு நமக்கு ஒன்றா கொடுப்பாங்க. இது வந்து பிரசாதம் மாதிரி. சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கா? ஆமாம், மாமா வரேன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டாங்க. தெரியுது. கோவிலி சாமி சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சாமி சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இங்க பாரு, அம்மா 2வது ரவுண்டு போறாங்க, நீ கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிற. எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. நான் தான் பாப்பா பார்த்துட்டு இருக்கேன். ஏண்டி தங்கம், நான் பாப்பு சாப்பிடலாமா? நான் பாப்பு சாப்பிடலாமா? The next day. ஸோ வீட்டில் எல்லாமே சும்மா இருந்தாங்க, சலுப்பாக இருந்தது. ஸோ அதனால் வந்து எல்லாரும் கோவிலுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாப்பமலை முனிப்பன் கோவில். கோவிலே அங்கே பாருங்க, முனிப்பன் கோவில். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். தங்கம் இது வருஷம் நாங்கள் எங்களை எல்லாத்தையும் நல்லா எடுத்துருக்கணும். தண்ணியில் கோவில் மணியடி மூஞ்ச பாரு. இன்னும் நீ பால் ஊற்றிட்டு எங்கள் மரத்தில் குளிக்கவில்லை. ஆமாம், இந்த வெள்ளிக்கிழமை தான் அடுத்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு முறை முடிஞ்சு. கோயில் சாமி கும்பிட திண்ணீர் வேணுமா? திண்ணீர் எடுத்த அம்மாவுக்கு வச்சுட, அவருக்கு வச்சுடுறா, அவருக்கு வச்சுடுறா. ஏய் தங்கம், தாத்தாவுக்கு வச்சுட. ஆயாவுக்கு தங்கம் அவ்வளோ எப்பா. ஆயாவுக்கு பட்டையை போட்டு விட்டோம். அம்மாவுக்கு திண்ணீரை பார்த்தா வணங்க மாட்டா. ஏய் குட் கேர்ள், குட் கேர்ள். கோயில் இங்க சாமி ஆயா கும்பிட்ற மாதிரி கும்பிடுங்க. கோயில் எங்க ஆயா கும்பிட்ற மாதிரி கும்பிடு. கை எடுத்து கும்பிட்றா. ஏய் தங்கம் இங்க வாங்க. சாமி கும்பிட்டு இருக்கா, அங்க போய் நின்னுக்கிட்டு. அவ்வளோதான் கும்பிடுங்க. அங்கே வரணும், போதும் வாங்க. இது தின்னிருந்தாங்க அப்பையே, தின்னிருந்தாங்க. அது கூட சாப்பிட்டு கன்ஃபர்ட் அப்பா பார்த்துட்டு மேடம் எக்ஸைட் ஆயிட்டாங்க. அதான் பாரு, குதிரை குதிரை குதிரை, பெரிய குதிரை. ஒவ்வொரு குதிரைக்கிட்டையும் மூணுனாங்க. ஆமாம், இன்னும் இங்கே இருக்குல்லப்பா. மாட்டு கூட மாட்டு வாய் இங்கே வாய். ஏய் கோவிலி, என்ன சத்தம் வருது? கோவிலுக்கு வர மனசு இல்லையா? பாரு கொண்டாட்டத்தை பாரு, கொண்டாட்டத்தை பாரு.